அண்ணே உட்காரு வீரபத்ரா. என்னண்ணே ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க? ஏன் வீரபத்ரா, உனக்கு தெரியாதா என்ன? பச்சைமாலை பூஜை நின்று போனதுல என் மனசே உடைஞ்சு போச்சு. வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் தோல்வியை சந்திச்சதில்லை. அதை நினைச்சா என்னால தாங்க முடியலப்பா. இப்படியே போனா ஊர்ல ஒரு பையன் என்ன மதிக்க மாட்டான். அவன் எந்த தைரியத்தில் அப்படி நடந்துட்டான்? அண்ணே நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவன் அந்த கண்ணையா ஃப்ரெண்டோட பையனா அவன் அந்த தைரியத்தில் தான் இதெல்லாம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற வீரபத்ரா? ஆமாண்ணே. அப்ப கண்ணையப்பன் குடும்பத்தையே போட்டான் என்ன? அவ்வளோதானே, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அவன் குடும்பத்தை அடியோட அழிச்சிடறேன்னு. ஓ, சொன்னதை செய். சரிண்ணே, அது செஞ்சுட்டு வரேன். வரேண்ணே. எங்கேயோ தவறு நடக்குது. நாம இனிமே உஷாரா இருக்கணும். ஜெயந்தி, தாத்தா. டீ சாப்பிட்டியாமா? நான் சாப்பிட்டேன் தாத்தா, நீங்க குடிங்க. தாத்தா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சா சொல்ல போறேன். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பதில் தான் தாத்தா. கேள்வி கேளுமா. தாத்தா, தேவா நல்லவரா இல்ல கெட்டவரா தாத்தா? தாத்தா கரெக்டா பதில் சொல்லணும். அது உனக்கு தெரிஞ்ச பதில் தானே. என்ன தாத்தா இது இல்ல பதில்? தேவா ரொம்ப நல்ல பையன். ஓகே தாத்தா, எனக்கு இதான் வேணும். தேங்க்யூ. சரிம்மா, நீ வேலையை பார். சரி தாத்தா. என்ன இன்னும் அந்த கிழவனை தூக்கிட்டு வரலையே? என்ன பண்றாங்க? கட்டுங்கடா. என்ன எதுக்குடா கட்டுறீங்க? சொல்லுங்கடா. வீரபத்ரா, என்ன எதுக்கே கட்டி கூட சொன்னேன்? இத பார், அந்த வெற்றி உன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ என் கண்ட்ரோல்ல தான். வேணாம், என்னை விட்டுடு. விளைவுகள் நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும். அது என்கிட்ட சொல்லாத. நீ இங்க தான் இருக்கணும். நான் சொல்ற வரைக்கும் இதுதான் உன் இடம். புரியுதா? வீரபத்ரா, ஒழுங்கா அவரை அவுத்து விட்டுரு.
இல்ல நடக்கிறதே வேற. வாடா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏய் போட்டு தள்ளுங்கடா அவனை. ஏன என்ன பாக்குற? என்னடா நிறுத்த சொல்றான்னு பாக்குறியா? இவன் ஒரு குத்துல சாக கூடாதுடா. இவனை நரம்புக்கு நரம்பு ஒவ்வொரு குத்துன்னு குத்தி இவனுக்கு மரண வலி என்னன்னு தெரிய வைக்கணும்டா. தப்பு பண்ணிட்டிய வீரபத்ரா. ஐயா சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க. வாங்கடா. இதே ஊர்ல யாரும் இல்லாத அனாதையா தெரு தெருவா சுத்தி திரிஞ்சேன். பசிக்குதுன்னு டீ கடைக்கு போய் டீ கேட்டேன். ஆனா அந்த டீ கடைக்கார என் மேல வெந்நீர் எடுத்து ஊத்துறான். பசி தாங்க முடியாம பழக்கடைக்கு போய் நின்னு, ஆனா அந்த கடைக்காரன் என்ன கல்லால் அடிச்சான். பசியோடையும் வேதனையோடையும் கோயில் வாசல்ல படுத்து தூங்கின. ஆனா இன்னைக்கு இதே ஊர்ல கடவுள் என்ன மிகப்பெரிய கோடீஸ்வரனா முதல் ஆளா என்ன உருவாக்கியிருக்கா. அந்த முதலிடத்துக்கு ஏதாவது சோதனை வந்துருமோ, கலங்க வந்துருமோன்னு ஒரு பயம் என் அடி மனசுல இருக்கு. ஏமா ஜெயந்தி, தாத்தாவை ரவுடி பசங்க கடத்திட்டு போனாங்களே, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு பயமோ பதட்டமோ எதுவுமே இல்லாம ஜாலியா இருக்கியம்மா. தாத்தா, உனக்கு ஒரு பாடி கார்டு இருக்காரு, எனக்கு ஒரு பாடி கார்டு இருக்காரு. நாம எதுக்கு பயப்படணும்? சரி விடுங்க, நான் எதுக்கு பயப்படணும்? பயந்த காலம்லாம் போயிடுச்சு தாத்தா. தைரியம் தலைக்கு மேல இருக்கு. போதுமா? போதுமா? அதுக்கு தானே வாழ்க்கை சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கு. அதான் தாத்தா நானும் சொல்றேன். கெட்டதெல்லாம் நடந்து போயிருச்சு, நல்லது பறந்து வருது. அதுக்கு தனமா இந்த தாத்தா உயிரோட இருக்கேன். தாத்தா, கண்டிப்பா தர்மம் ஜெயிக்கும். சரியா? டோன்ட் வரி. சரிம்மா.